ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது கூடவே ஆன்லைனில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் வர்த்தா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத டேரெக்டாக லைவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டை வாங்கி நான் செக் பண்ணதில் எந்த அளவுக்கு அது வர்த்தா இருக்குது, அது மித்தா இல்லை உண்மையாலே அது ரியலாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூவாக அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரஷ் டைப்பில் இருக்கிற இதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், கேப் ப்ரஷ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ப்ரஷ்ஷை 3 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் உடைய லிட்டில் சென்டர் போர்ஷனில் சீலிங் கேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க, லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இது மோஸ்ட்லி சிலிக்கான் ரப்பர் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணுற இந்த ஸ்பேஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால டூத் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது. இந்த ப்ரஷ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுட் பேக் பண்ணி கொடுக்கும்போது லீக்கேஜ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. லீக்கேஜ் அவாய்ட் பண்ணோம், பட் லீக் ஆகிறது எல்லாமே இந்த ரப்பரில் தான் படுற மாதிரி இருக்குது. டிஃபன் பாக்ஸை ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் ஷேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ரெசிபியில் இருக்கிற ஆயில், குழம்பு இது எல்லாமே இந்த ரப்பரில் தான் படுற மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ரஷ்ஷுடைய சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சைட்லேயே 2 டைப் ஆஃப் ப்ரஷஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஃப்ளாஸ்கில் மோஸ்ட்லி இந்த மாதிரி லிட் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காஃபி, டீயுடைய ஸ்டெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இந்த ப்ரஷ்ஷுடைய டைப் ரொம்ப ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற லிட்டை வாஷ் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுவுமே யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீ, காஃபியுடைய அந்த ஸ்மெல் நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீ, காஃபியுடைய ஸ்டெயினை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த 2 ப்ரஷ்ஷையுமே ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைப்பில் இருக்கிற ப்ரஷ் வந்து ரொட்டேட்டிங் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சைடு இன்னொரு சைடில் ரொட்டேட் ஆகாமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கார்னரில் இந்த மாதிரி டீத் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வாட்டர் பாட்டிலுடைய நெக் போர்ஷனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதோடைய லிங்க் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் சிலிக்கான் டைப்பில் இருக்கிற இந்த ப்ரஷ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்தியாக இருக்கிறதுனால ரொம்ப லாங் டைப்பில் இருக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சிலிக்கான் டைப்பில் இருக்கிறதுனால வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா ரொட்டேட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான டைப்பில் இருக்குது. லிங்க் எல்லாமே டேக் பண்ணுறேன். அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சு தான். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ப்ரஷ் டைப் தான். ஷூஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். இதில் கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். லிக்விட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த லிக்விட் எல்லாமே இன்னொரு சைடில் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வழியாக வெளியில் வரும். நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இது கிட்ஸுடைய ஷூஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிங்க் தான் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். இது பர்ச்சேஸ் பண்ணும்போது செட் ஆஃப் பேக்கில் தான் கொடுக்குறாங்க, 2 or 3 அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு யூசேஜுக்கு ஒவ்வொரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ப்ளஸ் வாட்டர் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸ் வழியாக உள்ள இருக்கிற லிக்விட் வெளியில் வரும். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண லிக்விடை யூஸ் பண்ணது போக மிச்சத்தை நீங்கள் அப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது அகைன் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை த்ரோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. கிச்சன் கவுண்டர் டாப் சிங்க் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஹேங்கிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி முடிச்சதும் ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் லைவாக ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மேஜிக் எரேசர் வச்சு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்குன்னு. வாட்டரில் நல்லா டிப் பண்ணிட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்க்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ரொட்டேட் பண்ணி பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணும்.
கேஸ் ஸ்டவ்வுடைய பேக் சைடில் இருக்கிற வால்ஸை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் ஸ்டெயின்ஸ் நிறைய இருக்குது. இது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளேயே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு அது வர்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் ஸ்டெயின் இந்த வால்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மேஜிக் எரேசர் நான் யூஸ் பண்ணேன். பட் அந்தளவுக்கு வர்த்தா இல்லை. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே இந்த மேஜிக் எரேசரில் வரல. ஆனால் நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு 2லேருந்து 3 டைம் ரப் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் ஸ்க்ராட்ச் ஆகும். லைட்டாக வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ஸ்க்ராட்ச் ஆகாது. மேஜிக் எரேசரை நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். பட் அந்தளவுக்கு வர்த்தா இல்லை. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை லைட்டாக தான் நான் ரப் பண்ணேன். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஸ்டெயின்ஸும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் அந்தளவுக்கு வர்த்தா இல்லை. அதுக்காக அது யூஸும் ஆகலை. அதுக்காக அந்த ப்ராடக்ட்டை வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. இந்த ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகலை. பட் இன்னும் நிறைய விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக மேஜிக் எரேசரை ஒரு கோட்டிங் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் இதுக்காக ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வீடியோடைய எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, மிடில் உங்களுக்கு வரும். அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வால் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸில் அப்படியே ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக் எரேசர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கும் அது வர்த்தா இல்லை. இத்தனைக்கும் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேஜிக் எரேசர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு அது க்ளீன் ஆகலை. பட் இந்த மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி ரப் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ரொம்ப ரப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சில் இருக்கிறதே இந்த மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு கீழே விழுது. ரொம்ப இந்த ஸ்பாஞ்சை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக தேய்க்கும் போதே அதில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி கீழே விழுது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே ஸ்பேஸை இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதே அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அந்த ஸ்டிக்கியாக இருந்துச்சு இல்லையா பேஸ்ட் மாதிரி, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இந்த கார்னரில் அந்த வால்பேப்பருடைய அந்த பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதை பாருங்கள், லைட்டாக தான் ரப் பண்ணுறேன், அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான். மேஜிக் எரேசர் அந்த அளவுக்கு இதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்ஸை கம்ப்ளீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான், மேஜிக் எரேசர் கிடையாது. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட சேர்க்கும் போது நல்ல நுர மாதிரி பொங்கி வரும். பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஷாம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விடை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் கவுண்டர் டாப் வால்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ரப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சாலே போதும். இதில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுது. உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்க்காம லைட்டாக தேய்ங்க. அப்போ தான் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அது எல்லாமே. ஸ்டெயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அதுவும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ரப் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். பட் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த லிக்விட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்கிற கவுண்டர் டாப் வால்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
கம்ப்ளீட்டாக ரப் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா துணிலாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம ஸ்பாஞ்ச்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சம் பழசாயிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். துணி எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டிப் பண்ணி அலசி அதுக்கப்புறம் அதை காய வச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஸ்பாஞ்சை வச்சு வைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த 2 பர்னரையும் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 பர்னரையும் சேம் இதே மெத்தட்ல க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா லைட்டா அந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணிட்டு, அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாவே நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் இல்லாம ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஷைன் குடுக்கறதுக்காக ஜஸ்ட் அந்த மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி லைட்டா 1 டைம் மட்டும் ரப் பண்றேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் டீப்பான ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மேஜிக் எரேசர் இல்லைனா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான். அப்போ அந்த மேஜிக் எரேசரை வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் வர்த்தான ப்ராடக்ட் தான், பட் இதுக்கு அது யூஸ் ஆகலை. இந்த ப்ராடக்ட்டை இது வரைக்கும் யாரெல்லாம் பை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு அது வர்த்தாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக எல்லாருமே ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோவும் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிற கமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.